வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரவா கேக், அவன் இல்லாமல் கேக் மோல்டு இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக செய்ய முடியும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவை வந்து வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு, வாசனை இல்லாத எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடாவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ்க்கு பதில் நம்ம 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் 2 நிமிஷம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நட்ஸு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நம்ம ப்ளைனாக கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது வந்து 15 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரம் வந்து அடியில் ஃப்ளாட்டாக இருக்கணும். அது மாதிரி பாத்திரமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுடலாம். எண்ணெய் தடவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். மைதா மாவு சேர்த்து இது மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி இதை சுற்றி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்துடலாம். நம்ம எடுத்துருக்க பாத்திரம் வந்து நம்ம சேர்க்க போகிற மாவை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். மாவு வந்து பாதி அளவு இருக்கலாம், இல்லை 3/4 அளவு இருக்கலாம். மாவு ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஏன்னா கேக்கு வெந்து வரும்போது உப்பி வரும். அதனால் பாத்திரம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். மாவை சேர்த்துட்டு லைட்டாக தட்டி விட்டு மூடி விட்டுடலாம். அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மாவை வச்சிடலாம். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக நட்ஸு தூவி விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே போட்டோம்னா மாவு வந்து ஈரமாக இருக்கும்போது நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். அதனால் 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி தூவி விட்டுடலாம். நட்ஸ் இது மாதிரி மேலே தூவி விடும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நைஃபோ இல்லை ஒரு குச்சோ விட்டு பார்த்தோம்னா மாவு ஒட்டக்கூடாது. அப்போ தான் கேக் வந்து கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா மறுபடியும் மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ வேக வச்சுக்கலாம். கேக் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் சுற்றி நைஃப் வச்சு இது மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு லைட்டாக தட்டி விட்டோம்னா கேக் வந்து கரெக்டாக வந்துடும். இன்னொரு பிளேட் வச்சு இந்த கேக்கை நம்ம நேராக திருப்பிக்கலாம். கேக் வந்து பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் போய் வாங்குறத விட வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாருமே இதை ஈஸியாக செய்ய முடியும். வீட்டில் உள்ளவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டான்ற திருப்தி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போது இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.